ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரலட்சுமி நோம்புக்கு எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக சரி நம்ம வீட்டில் இன்னைக்கு 3வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிடலாம் மகாலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பெரிய நாயம்மனுக்கு எல்லாம் அப்படியே பூஜை பண்ணியாச்சு. நான் காலையில் வெள்ளிக்கிழமை என் மாமா வந்து ஆஃபீஸ் போகணுங்கிறதுக்காக சீக்கிரமே முதல்ல நம்ம சாமி கும்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க ஈவினிங் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் காலையில் வருவாங்க. தாம்பூலெல்லாம் கொடுக்கணும், புடவை, இன்னும் வந்து மாங்கல்ய கயிறு தாம்பூலம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு. இந்த பக்கம் எங்கள் வீட்டு அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அது கூட கொஞ்சமாக இட்லி, சாம்பார், கவுனி அரிசி, பொங்கல், அது கூட வந்து வடை, கூழு கிண்டியாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு லெமன் சாதம் கிண்டணும். லெமன் சாதமும் அடுத்து பொங்கலும் இது பண்ணணும், ரெடி பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ வாங்க நம்ம சாமியை பார்க்கலாம். எங்கள் வீட்டு அம்மா எப்படி இருக்கிறார்கள்? கலசை வச்சு கலசத்தில் உள்ள பச்சரிசி நிரப்பி ஏலக்காய், கிராம்பு, வாசனை திரவியங்கள்லாம் போட்டு காயின் போட்டு அப்படியே அம்மாவை கொஞ்சம் மாவையில் தோரணத்தோடு உள்ளே வச்சு மாவில் எல்லாம் மலித்து வச்சுட்டு தோரணம் மாதிரி தோரணம் மேலே தொங்க விடுவோம். இது கீழே இல்லை உள்ள சொருகி சொம்பில், அதுவும் அஷ்டலட்சுமி சொம்பு, கொஞ்சம் பூவை வச்சு அம்மாவை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இன்றைக்கி பவள மாலை போட்டிருக்காங்க. எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு படைச்ச கூழு, வடை, மஞ்சள் அரிசி எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த புடவை தான் இந்த வருஷம் அம்மனுக்கு சாமிக்கு எடுத்து வச்சாச்சு. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. எங்கள் வீட்டு மகாலட்சுமி. இந்த பானை நிறைய கூழ் காய்ச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு டப்பா தயிர், பெரிய டப்பாயில் வாங்கி தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இட்லி சட்டிலே வச்சு கரைச்சிட்டு அது கூட இன்றைக்கி வந்து மோர் மிளகா 2 மிளகாயை வறுத்து போட்டு அதையும் நல்லா உடைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இது பண்ணி போட்டிருக்கேன். போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்புறமாக்கி வேணுங்கெல்லாம் கலந்துக்கலான்னு உப்பு போட்டு சூப்பராக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கவுனி அரிசி பொங்கல் பண்ணி வச்சுட்டு வடமாவும் இருக்குது. கொஞ்சம் வடை மட்டும் காலையில் வர்றவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக போட்டு எடுத்து வச்சேன். ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் வரைக்கும் தான் காலையில் வருவாங்க. அதனால் பத்தலைனாலும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த புடவை தான் தாம்பலத்தில் வச்சு கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. என்ன ஒரே மாதிரி புடவையாக கேட்டுட்டு இருந்தேன். ஒரே மாதிரி செட்டு சரி கிடைக்கல. ஒரு 3 புடவை இந்த மாதிரி தான் இருக்குது, 4 புடவை இதாக சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு ரேட்டை சொல்லிவிட்டு இந்த ரேட்டுக்குள்ளே பாருங்கள் அந்த மாதிரி சேலையெல்லாம் எடுங்கன்னு சொல்லி எடுக்க சொல்லிவிட்டு எடுத்துருந்தேன். இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அல்ல ஆரஞ்சு, ஃபேண்டா ஆரஞ்சு மாதிரிட்டு நல்ல க்ரீனு, பாட்டில் க்ரீனு. இதெல்லாம் இந்த சேலை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சேலையாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடவையெல்லாம் அடுத்தடுத்து தேட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கலர்லாம் நல்ல கலர் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும் கட்டுனா. ஆனால் இந்த சேரீஸில் கொஞ்சம் கல் மாதிரி வச்சது, குட்டி குட்டி கல்லாக வந்து அங்கங்கே இருந்துச்சு. இந்த புடவைகளில் வரையில் வந்து கல் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாம் வந்து காப்பர் ஜரியில் வரும்ல, அதே மாதிரி மாடலில் இருந்துச்சு எல்லாமே. காப்பர் ஜெரியா ரோஸ் கோல்டில் சேர்ந்தது. அழகான கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா சாரியுமே. இதில் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். ஒரு டிசைன்லேயும் அந்தந்த மாடலுக்கு 2, 3ன்னு. நம்ம ஊரில் எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கும். அவ்வளோ ட்ரெஸ்ஸு நமக்கு மனம் போன போக்கில் எடுப்போம் சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு எடுக்கலாம் டிசைன் செலக்ட் பண்ணி. இங்கே அப்படி கிடையாது. அதனால் பார்க்குறதுல நம்மளுக்கு எது நல்ல தரமாக இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கலர்லாம் நல்ல கலரு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்த பேண்டா கலர் மாதிரி அடுத்து வந்து இந்த ஒரு க்ரீனும் கிடச்சிச்சு. இந்த க்ரீனில் உள்ளதுலையே மாடலில் கேட்டு பார்த்தேன் இன்னும் இருக்கான்னு. அந்த க்ரீனில் உள்ளது அமையலை. அமைஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும் எல்லா சேலையுமே. எப்படி இருக்கு பாருங்கள் கலர், நல்ல கலரு. சரி, இது கூட அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் வந்து
கயிறு இதெல்லாம் வந்து செட்டாகவே இங்கே பேக் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதிலே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பூரா ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருவோம். முதல்ல பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இந்த இதுவும் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த பக்கம் இந்த ஒரு சேலை வந்து மஞ்சள் கலர் சேலை எடுக்கணும்னே தனியாக எடுத்தது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பட்டு சேரீ வந்து சாஃப்ட் சில்கில் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன், அம்மாவுக்கு வச்சு சாமி கும்பிடலாங்கிறதுக்காக. எப்படி இருக்குது பாருங்கள் கலர், நல்ல மயில் கழுத்து கலர் சொல்லுவோம்ல, அந்த கலரில் ப்ளூ. இதோடு வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக ஒரு டஜனுக்கு அப்படியே வளையல் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே வந்து க்ரீனில் இருக்கும், வெளியில் வந்து அப்படியே கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி தகன்னு. எனக்கு எப்போவுமே இந்த கோல்டன் கலர் வளையல் வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட தாம்பலம், அதில் சின்ன தாம்பலம் தான், வெங்கல தாம்பலத்தில் 2 வளையல், ஒரு மஞ்சள் கயிறு, குங்குமம் மஞ்சள் வச்சு பேக் பண்ணியிருந்துச்சு. சரி இதையே எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு இதையே வாங்கியாச்சு. எப்படி இருக்குது, எல்லா செட்டுக்குமே தகுந்த மாதிரி மொத்தமாக எடுத்தாச்சு. இதையும் இது மாதிரி இந்த மாதிரி வர சின்ன மூலி ப்ராஸில் உள்ளதெல்லாம் ஐட்டம்லாம் நம்ம பூஜை ரூமில் சாமி வைக்கிறதுக்கு குட்டி குட்டி சாமியாக வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா விசேஷ டயத்தில் மஞ்சள் வச்சு இது பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். இவங்க ஒரு ஃப்ரெண்டு ராதிகா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்தாங்க காலையில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அவங்களுக்கு தான் முதல்ல தாம்பலம்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணேன். அவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவுக்கும் எடுத்தாச்சு. ஏமோ புனிதா மகாலாம் நம்ம பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் மற்றவங்கெல்லாம் வந்து ஈவினிங் தான் வருவாங்க. இது ஈவினிங்கில் நாங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே நலுங்கு மாதிரி வச்சு பன்னீர்லாம் தெளித்து பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் வச்சோம். கன்னி பெண்களுங்கிற வரிசையில் எங்கள் சாலினி பாப்பாவுக்கும் வச்சு அதெல்லாம் பண்ணணும். ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு கடைசியில் வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட ரெடியாகி வந்தாச்சு. எல்லாருமே வந்தாச்சு. ஒரு 5 பேருக்கு தகுந்த மாதிரி வந்து நின்னோம். நான் அதுக்குள்ளாரையும் கொஞ்சம் ஆரத்தி கரைச்சிக்கிட்டு அது மேலே ஒரு வெத்தலையை வச்சு 2 சூடத்தை வச்சு கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஆரத்தி எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆளாக எடுக்க வேணான்னு 3 பேர் 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி கணக்கில் வச்சு எடுக்க இதுவாக இருக்கும்ல, அது அந்த இதுக்காக. இது மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் கடைசியில் ஆரத்தியை நம்ம வெளியில் இது பண்ணி கொட்டிட வேண்டியது தான். அதோட பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற கலசம், அங்கே வச்சுருக்கிற இலையில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து அப்படியே சாமி ரூம்லேயே அங்கேயே வச்சுட்டு காலையில் தான் மறுபடியும் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டில் பண்ணின பூஜை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கடைசியாக எல்லோரும் வந்து ஆரத்தி அம்மனுக்கு தொட்டு வச்சது. நான் வந்து லாஸ்ட்டாக தொட்டு வச்சுட்டு அதை கொண்டுட்டு போய் இது பண்ணிட்டு வந்துட்டேன்.